வணக்கம். சன்யூஸின் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். விஷச்சாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம் என்பதால் விலை மதிப்பில்லாத உயிர்களை பலி வாங்கும் இதனை முற்றிலும் ஒழிக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை மானிய கோரிக்கையில் 100 புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல் சிறப்பு இலக்குப்படை ஆளுநர்களின் கருணை தொகை உயர்த்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். காவல்துறைக்காக புதியதாக கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் வரை சிறையில் அடைக்கும் கடுங்காவல் தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்யும் தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் தமிழ்நாடு மதுவிலக்கு செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் சிக்கி 4 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சாத்தூர் அடுத்த பந்துவார்பட்டியில் அச்சன்குளத்தைச் சேர்ந்த சகாதேவன் என்பவர் மாமல்லபுரத்தில் ரவுடிகளுடன் பிறந்தநாள் கொண்டாடிய பாஜக மாநில நிர்வாகி அலெக்சிஸ் சுதாகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சி ரவுடி சத்யாவுக்கு துப்பாக்கி கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்திய போது போலீசுடன் ஆதரவாளர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓவர் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி 2வது முறையாக இந்தியா கோப்பையை வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. T20 உலகக்கோப்பையில் கோப்பையை வெல்லப்போவது யார்? கிரிக்கெட் ரசிகர்கள் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். தொடர்வது சிறிய இடைவேளை.